எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு பரக்கத்தாக்கு, ரமலானை அடைய செய், அந்த பாக்கியத்தை நாங்கள் பெறக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கு என்பதாக நபி அவங்க துஆ செஞ்சிருக்காங்க. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாக்கியங்களும் அவசியமாக இருக்கு, பரக்கத்தும் அவசியமாக இருக்கு. ஏன்னா பரக்கத் என்றது முஃமின்களுக்கு மட்டும் வாக்களிக்கப்பட்ட ஒன்று. ஈமான் அல்லாத மக்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்து கிடையாது. அல்ல ஈமான்தாரிகளுக்கு தான் பரக்கத்து அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கான். ஒரு ஊரிலேயோ ஒரு இடத்திலேயோ ஒருவருக்கோ அல்லது ஒருவருடைய தொழிலிலேயோ ஒருவருடைய சம்பாத்தியத்திலேயோ அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அதனுடைய செழிப்புக்கு அளவுகளே கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களை பரக்கத்துக்குரிய இடம் என்பதாக சொல்றான். பலதன் முபாரகா, மக்காவை பத்தி அல்லாஹ் சொல்றான் பலதன் முபாரகா, பரக்கத்தான பூமி. எந்த அளவுக்கு பரக்கத்தான பூமி, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் அங்க உம்ராவுக்காக போறாங்க. ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் 50-60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளே போயிட்டு வராங்க. எந்த சலசலப்புகளும் இல்லை, எந்த நெருக்கடிகளும் இல்லை. சாதாரணமான முறையில நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம், விடுமுறை காலங்கள் தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் விடுமுறைன்னு சொன்னா அந்தந்த ஹைவேக்கள் அப்படியே ஸ்தம்பித்து போகுது. மக்களுடைய நெரிசல், போக்குவரத்து நெரிசல், டிராபிக் ஜாம் ஆயிடுது. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அந்த பூமிக்குள்ள வராங்க. தண்ணீர் தட்டுப்பாடோ, உணவு தட்டுப்பாடோ, இடவசதி தட்டுப்பாடோ, எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஏன்னா பலதன் முபாரகா, அது பரக்கத்தான பூமி என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அதே போல லைலத்துல் முபாரகா, இரவுகளில் பரக்கத்தான முபாரக்கான இரவு புனித லைலத்துல் கத்ர் இரவு. முந்தைய சமுதாய மக்கள் 100 ஆண்டுகள் வணங்கிய அந்த வணக்கத்தினுடைய நன்மதிப்பையும் நன்மைகளையும் பெருமதையும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மஹரிபுல ஆரம்பிச்சு தஹஜ்ஜுல முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தை பயனாக கழிச்சிட்டோன்னு சொன்னா லைலத்துல் முபாரகா 100 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் என்று வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். இதான் பரக்கத் என்பது. பரக்கத் என்பது அதிகமாகிறதல்ல, குறைந்த நேரம் தான். ஆனா 100 ஆண்டுகளுடைய அமல அதை மீட் பண்ணி இந்த பரக்கத்தை தான் நபி அவங்க இந்த மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிருக்காங்க. ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைச்சிருச்சு சொன்னா அதனுடைய பாக்கியம் எவ்வளவு பெருசா இருக்கும். வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். சஹாபாக்கள் நபியினுடைய பரக்கத்தை பெற்றவர்கள், நபியிடத்துல துஆவை பெற்றவர்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நல்லோர்கள் உலமாக்களுடைய அந்த தொடர்பு நமக்கு அதிகமாக இருக்கணும். அவங்க இஹ்லாஸாக அந்த நல்லடியார்கள், அந்த உலமாக்கள் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தொழிலுடைய பரக்கத்துக்காக அவங்க இஹ்லாஸாக துஆ செஞ்சாங்க சொன்னா அது கபூல் ஆகும். அதுக்கு சஹாபாக்கள் அழகான முன்மாதிரி. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி நமக்கு தெரியும். அவர் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர். நபியோடு மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர். மதீனாவுக்கு வந்த தருணத்துல பாக்கெட்ல 1 பைசா கிடையாது, பாக்கெட்ல 1 ரூபாய் கூட கிடையாது. அவ்வளவு ஏழ்மை, ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. வியாபாரம் செஞ்சாங்க, தயிர் வியாபாரம் செஞ்சாங்க. தயிர், நெய், வெண்ணெய், இதுதான் அவங்களுடைய வியாபாரத்தினுடைய மூலதனமாக இருந்துச்சு. அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சான், எவ்வளவு பரக்கத் செஞ்சான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்பதாக சொன்ன ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சான் என்பதாக சொன்னா நபி அவங்க அவருடைய பரக்கத்துக்காக துஆ செஞ்சாங்க. அவருடைய நிக்காவுடைய தருணத்துல பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக, அல்லாஹ் உங்களுடைய மால்ல, உங்களுடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நபியினுடைய அந்த சஹவாசத்தால், நபியினுடைய நாவால் பரக்கத்துக்காக துஆவை பெற்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க பரக்கத்து பெற்றாங்க என்பதாக சொன்னா ஹதீஸ்கள்ல வருகின்றது, ஃபலகத் ரஅய்துனி வலவ் ரஃபஅத ஹஜரன் லரஜூத அன் உஸீப தஹபன் வ ஃபில்லா. அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கல்லை தொட்டாலும் தங்கமா மாச்சு. ஹஜரன், கல்ல தொட்டாலும் தங்கமா மாறி போச்சு, மண்ணை தொட்டாலும் தங்கமா மாறி போச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய கையில பரக்கத்தை கொடுத்தார். நபியினுடைய அந்த துஆ, இதான் பரக்கத் என்பது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலிக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையில நாம செலவு செஞ்சோம்னு சொன்னா சளைக்காமல் அல்லாஹ் நமக்கு அள்ளி கொடுத்துட்டே இருப்பான். இன்னைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடே அல்லாஹ் பாதுகாக்கணும். குறைகளுக்காக சொல்லல, மதரசாவுக்காக ஏலான் செய்யறீங்க, பள்ளிவாசல் தேவைன்னு சொல்லி ஏலான் செய்யறீங்க, இந்த நோயாளி வந்திருக்காங்க அவங்களுக்காக உதவி செய்யுங்க, இந்த குமருடைய காரியத்துக்காக வந்திருக்காங்க உதவி செய்யுங்க, மாசம் மாசம் சந்தா கொடுங்க, பள்ளிவாசல் தேவை இருக்கு, அது ஃபேன் தேவை இருக்கு, கரண்ட் பில் தேவை, அந்த தேவை, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எவ்வளவுதான் தாங்கிறது நாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சலிக்காம உம்மத்துக்காக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நபி அவங்க சொல்ல சொல்ல என்னென்ன தேவை அத்தனையும் செஞ்சாங்க. வரலாற்றுகள் அவங்க செய்த சேவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல 4000
திர்ஹம் சதகா செஞ்சாங்க. திர்ஹம் என்பது அவர் சொன்ன வெள்ளி காசு. இன்னொரு தடவை நபி அவங்க சொன்னாங்க திரும்ப ஒரு 4000 திர்ஹம் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. திரும்ப நபி அவங்க சொன்னாங்க திரும்ப 40,000 தீனார்களை அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 40,000 தங்க காசுகள் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 1500 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. ஒவ்வொரு குதிரையும் இன்றைய கால்குலேட் படி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்கு படி நம்ம சொல்லணும் சொன்னா ஒவ்வொரு குதிரையும் பென்ஸ் காரை போல. அரபு குதிரை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பென்ஸ் கார்களை போல அன்றைய நாள்ல அப்படிப்பட்ட 1500 பென்ஸ் கார்களை ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 1000 ஒட்டகங்கள், குதிரைகள் எப்படி பென்ஸ் காரோ இன்றைய மதிப்பீட்டுல அந்த ஒட்டகங்கள் இன்றைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார், பென்ஸ் காரை விட இன்னும் விலை உயர்ந்தது. 1000 ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக சதகா செஞ்சாங்க. தங்களிடத்தில் இருந்த 4 லட்சம் மதிப்புள்ள பெரும் தோட்டம், பேரித்தம்பலம் தோட்டம், அந்த முழு தோட்டத்தையும் நபி அவர்களுக்கு பிறகு உம்மஹாத்துல் முஃமினீன், இந்த சமுதாயத்தினுடைய தாய்மார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வாழ்க்கையில யாரிடத்திலும் எதற்காகவும் அவங்க போய் நின்றுடக் கூடாது. அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஹயாத் வரைக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெருங்கொண்ட பெரித்தம்பலம் தோட்டத்தை உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்காக அதனுடைய வருமானத்தை வக்ஃப் செஞ்சாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நபிக்கு பிறகு நபியினுடைய மனைவிமார்களை, உம்மத்தினுடைய தாய்மார்களை ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாங்கி பிடிச்சாங்க. அவங்களுடைய மரணத்தினுடைய தருவாயிலே வீட்டில கிலோ கணக்காக, டன் கணக்கான தங்க கட்டிகளும் வெள்ளி கட்டிகளும் இருந்துச்சு. ஆம் ஏலான் செஞ்சாங்க, என்னுடைய வீட்டுல நான் சம்பாதித்த தங்க கட்டிகள் வெள்ளி கட்டிகள் இருக்கு, முழு மக்கா மதீனா வாசிகள் யாரு வேண்டுமென்றாலும் ஈமான்தாரிகள் வாங்க, எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போங்க, வெட்டி வெட்டி தூக்க முடியாம அள்ளிக்கிட்டு போனாங்க என்பதாக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டு. ஆனா மக்காவுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது, மதீனாவுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது பாக்கெட்ல ஒரு பைசா இல்லை. நபி அவங்க செஞ்ச துவா, அல்லாஹும்ம அஹ்லிக வ மாலிக, யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய். அல்லாஹ் அக்பர். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பரக்கத். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில பள்ளிவாசலுக்காகவோ மதரசாவுடைய தேவைக்காகவோ ஏழை எளிய மக்களினுடைய தேவைக்காகவோ நாம எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு செய்யறோமோ அல்லாஹ் அந்த அளவுக்கு அதை இன்னும் அதிகப்படுத்தி 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 ஒத்த ரூபாய் கூட இல்லாம மதீனாவுக்குள்ள வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல இருந்த செல்வம், அவங்க செலவு செஞ்சது, இது எல்லாமே கணக்கு போடும் பொழுது அவங்க வச்சிருந்த செல்வத்துல 1/3 பகுதி தான் இதெல்லாம், இந்த செலவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க கொடுத்த சதகாக்களும் தான தர்மங்களும் என்பதாக சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுக்காக செலவு செய்யக்கூடிய விஷயத்துல நாம எந்த சந்தர்ப்பத்திலுமே சலித்திடக்கூடாது. என்ன இதுக்கு அதுக்கு சந்தா கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாம கஞ்சத்தனமானோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுலயும் கஞ்சத்தனம் காட்டிடும். அவன் கஞ்சத்தனம் காட்டினா நம்முடைய நிலை என்ன ஆகும்? 1000 ரூபாய் பள்ளிவாசல் கொடுக்கணும், 2000 ரூபாய் பள்ளிவாசல் கொடுக்கணும், 30,000 ரூபாய் கேட்கறாங்க, இடம் வாங்கணும், பள்ளிவாசலை கட்டணும், நம்ம கொடுத்துட்டா நாம ஏழை ஆயிடுவோமோ, நம்முடைய மாச அந்த கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் துண்டு விழுந்துருமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா முதல்லயே கொடுத்துட்டு திருப்பி என்ன கொடுக்கறது? பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கறதுக்கு, பள்ளிவாசலுக்கான தேவைகளுக்காக யோசிக்க யோசிக்க கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அவன் யோசிச்சானா நம்மளுடைய நிலைமை என்ன? இந்த வாழ்க்கை, இந்த தொழில், இந்த வியாபாரம்